வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கு வாருமிறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பொது காலத்தில் இருக்கிறோம். இந்த பொது காலத்திலே நாங்கள் கொண்டாடுகின்ற முக்கியமான ஒரு விழாவாக இன்றைய நாள் அமைகிறது. ஆம், நாங்கள் இன்றைய நாளில் புனித மரியா திரு அவையின் அன்னை என்னும் மாபெரும் விழாவை கொண்டாடுகின்றோம். எமக்கு தெரியும், ஒரு குடும்பத்திற்கு எப்படி ஒரு அன்னை முக்கியமோ அதே போல திரு அவைக்கு நம் அன்னை மிக மிக முக்கியமான ஒரு தாயாக கருதப்படுகின்றாள். உண்மையாக இந்த தாய் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய திரு அவையே இல்லை என்பது அர்த்தம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் திரு அவைக்காக விசேஷ விதமாக நாங்கள் ஜெபிப்போம். திரு அவையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தவரும், நாங்கள் திருத்தந்தை முதல் கொண்டு சாதாரண குடிமக்கள் வரை எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாங்கள் அனைவரும் திரு அவைக்கு பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய வரத்தை அன்னையின் ஊடாக அவருடைய பரிந்து பேசுவதனாலே பெற்றுக்கொள்வோம். எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும், எங்களுடைய எல்லா மனதில் ஏற்படுகின்ற எல்லா விதமான கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். தாயினுடைய பரிந்து பேசுதலினாலே நாங்கள் அனைவரும் இன்னும் அதிகமாக ஆண்டவரை அன்பு செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே விசேட விதமாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறையின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னி மரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மென்மேலும் வளம் பெற்று தன் மக்களின் புனிதத்தை கண்டு களிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பில் ஈர்ந்து கொள்ளவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 9 தொடக்கம் 15 மற்றும் 20 அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது,
ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வீத்துக்கும் அவள் வீத்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வீத்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன், ஊழியனாகிய என்னை காத்தருளும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். நீரே என் கடவுள், நான் உன்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், நீர் மன்னிப்பவர். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். இறைவாக்கை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்த தூய கன்னி மரியா பேறு பெற்றவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலுவை அருகில் ஜேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். ஜேசு தம் தாயை அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார்.
இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய அன்னை திரு அவையின் தாய், எனக்கு அருமையானவர்களே, தாய் மரியாளுடைய வாழ்விலே கடைசியாக ஒரு முடிவு எடுக்க வேண்டி ஏற்படுகிறது. சிலுவை அடியிலே அந்த முடிவு என்ன முடிவு? தன்னுடைய ஒரே மகன் இறந்து விடுகின்றார். அடுத்ததாக தனக்கென்று சொல்லி ஒரு கணவன் இல்லை. கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது தாய் மரியாளுடைய வாழ்க்கை பூச்சியமாக மாறுகிறது. அதுக்கு அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. இப்பொழுது நான் நினைக்கிறேன், தாய் மரியாளுக்கு சில நேரம் ஞாபகம் வந்திருக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகள். ஆம், எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரம் 32வது வசனம் முதல் கொண்டு வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு 5 வாக்குறுதிகளை தாய் மரியாளுக்கு கொடுக்கின்றார். என்ன வாக்குறுதி? நீர் ஒரு மகனை பெற்றெடுத்து அவருக்கு ஜேசு என்று பெயர் வை என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார் என்ன? அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு அளிப்பார், அவரது ஆட்சி என்றென்றைக்கு நிலைத்திருக்கும், ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொல்லி. இப்பொழுது சிலுவை அடியிலிருந்து பார்க்கின்ற பொழுது எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று கூட நிறைவேற்றப்பட்டதா என்ற கேள்வி வரும் பொழுது ஒன்றுமில்லை. பெரியவராய் இருப்பாரா? அவரை சிறுமைப்படுத்தி சிலுவையில் சாவுக்கு உட்படுத்துகின்றார்கள். ஆட்சி என்றென்று நிலைத்திருக்குமா? இல்லை, இறந்து விட்டார், எல்லாம் முடிந்து விட்டது. ஆக பார்க்கின்ற பொழுது, மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே நிறைவேறாத ஒரு சந்தர்ப்பத்திலே இவள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஒரு வாக்குறுதி கொடுத்து அது நிறைவேறாமல் இருக்கும் பொழுது நானும் நீங்களும் எப்படிப்பட்ட முடிவெடுப்போம்? உண்மையாகவே அந்த கட்டத்திலே ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார், அந்த வாக்குறுதியில் ஒன்று கூட நிறைவேறவில்லை. இந்த கட்டத்தில் என்ன முடிவெடுப்பது? நானும் நீங்களுமாக இருந்தால் எப்படிப்பட்ட முடிவெடுப்போம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தால், எல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையிலே வாழ்க்கை பூச்சியமாக மாறுகின்ற நிலையிலே ஜெபிப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜெபிக்க முடியாது. ஆனால் தாய் மரியாள் கடைசியாக எடுத்த முடிவு, நான் மேலறைக்கு செல்வேன். யாரோடு? சீடர்களோடு சேர்ந்து மேலறைக்கு ஜெபிக்க செல்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? ஏன் நாங்கள் தாய் மரியாளை திரு அவையின் தாய் என்று கொண்டாடுகின்றோம்? காரணம், அவள் எடுத்த அந்த முடிவு, அதற்கு பின்னால் இருந்த ரகசியம். என்ன ரகசியம்? உங்களுக்கு தெரியும், தாய் மரியாளை அழைத்த போது ஆண்டவர் 5 வாக்குறுதிகளை கொடுத்தார். அதன் பிற்பாடு அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாறியது என்று. சாதாரண வாழ்க்கையாக இருக்கவில்லை பிரியமான பிள்ளைகளே. ஒரு 13 வயது பெண் பிள்ளை திருமணத்துக்கு முன்பே வயிற்றிலே குழந்தையை சுமந்து எப்படி சமுதாயத்துக்கு முகம் கொடுப்பது? ஆனால் தாய் மரியாள் முகம் கொடுத்தாள். அதன் பிற்பாடு எலிசபெத் அம்மாளை சந்திக்க வயிற்றில் குழந்தையோடு பெரியோர் பயணத்தை மேற்கொண்டால் அவள் கலங்கவில்லை, கவலைப்படவில்லை. அதன் பிற்பாடு குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது அவளுக்கு என்று சொல்லி ஒரு இடம் இருக்கவில்லை, அவள் கவலைப்படவில்லை, கலங்கவில்லை. ஜேசுவை தன் கண் முன்னாலே அடித்து இழுத்து செல்கின்றார்கள், கவலைப்படவில்லை. ஜேசுவுக்கு பைத்தியம் என்று சொல்லி அவளிடத்திலே சொல்லப்படுகின்றது, ஆனால் அவள் கலங்கவில்லை, கவலைப்படவில்லை. இது எல்லாவற்றுக்கும் பின்னாலே இருந்த ஒரு ரகசியம் என்னவென்றால், அவளை இயக்கி கொண்டு இருந்தது ஆண்டவருடைய ஆவியானவர். ஏனென்றால் தேவதூதர் அந்த தாய் மரியாளை சந்தித்து மங்கள வார்த்தை சொன்ன அந்த நிமிஷம் தாய் மரியாளோடு குடிக்கொண்டது யார் என்றால் தூய ஆவியானவரும். இந்த அந்த சராசரத்தை படைத்த ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார். ஆகவே அவள் கவலைப்படவில்லை. நான் எதற்கு கவலைப்பட வேண்டும்? ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது. நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது. நான் எதை குறித்து யோசிக்க வேண்டும்? ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது. எனக்கு அருமையானவர்களே, இப்படியாக தாயினுடைய வாழ்க்கையினுடைய முழு அங்கமாக ஆண்டவர் தாய் மரியாளோடு செயல்பட்டார். ஆகவே இன்றைய நாளில் எம் தாய் எமக்கு கற்பிப்பதும் இதுதான்.
நீ கவலைப்பட வேண்டும் மகனே மகளே, உன்னுடைய தொழில் உன்னை விட்டு போகும் பொழுது அல்ல. நீ கவலைப்பட வேண்டும் மற்றவர்கள் உன்னை பற்றி குறை கூறும் போது அல்ல. உன் குடும்பத்தை பற்றி அவதூறு பேசும் பொழுது அல்ல. நீ கவலைப்பட வேண்டும் உனக்கு நோய் நொடிகள் வரும் பொழுது அல்ல. நீ கவலைப்பட வேண்டும் உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் உன்னை விட்டு போகும் பொழுதல்ல. உன் உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு போகும் பொழுதல்ல. நீ எப்பொழுது கவலைப்பட வேண்டும் என்றால், உன்னோடு ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் தான் நீ கவலைப்பட வேண்டும் என்பதனை தாய் மரியாள் திரு அவைக்கு கற்பிக்கின்றார். அதனால் தான் திரு அவையின் தாய் என்று அவள் கருதப்படுகின்றார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த தாய் இடத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். பல நேரங்களில் பலவிதமான விடயங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு நாங்கள் வீணான சிந்தனைக்குள்ளாக இருந்து சாத்தானின் சோதனைக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் முழுவதையும் தாய் மரியாளுடைய பரிந்து பேசுதலுக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையும் நிலைநிறுத்தப்படும். நாங்களும் ஆண்டவருடைய மகிமையை தாய் மரியாள் கண்டடைந்தது போல நாங்களும் கண்டு கொள்வோம் என்ற நம்பிக்கையிலே வளர்வதற்கு தாய் மரியாள் எங்களோடு உடன் இருந்து நிச்சயமாக எங்களுக்காக ஜெபிப்பார். இந்த வேண்டுதல்களை எல்லாம் மனதில் கொண்டு இந்த விழாவை நாங்கள் அதிகமாக தாய் மரியாளை அன்பு செய்கின்ற விழாவாக கொண்டாடுவோம். ஆமேன். திடப்படுத்துபவரான தந்தையே இறைவா, எமது திருச்சபையானது ஒற்றுமையிலும் நல்லுறவிலும் உம்மை நோக்கி எதிர்நோக்கிலும் கட்டியெழுப்பப்படுவதற்கு தேவையான உமது உடனிருப்பையும் தூய ஆவியின் வழிநடத்தலையும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துபவரான தந்தையே இறைவா, எங்களது இளையோர் சமூகத்தை உம்மிடம் தருகின்றோம். அவர்கள் தங்களுக்கு உள்ள பொறுப்புகளை உணர்ந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் முன்மாதிரியான வாழ்வு வாழ்பவர்களாக விளங்கிட உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, அநாதை இல்லங்களிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் தங்கள் பெற்றோரை பிள்ளைகளை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் நீரே துணையாகவும் வாழ்வின் ஆதாரமாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, போதைப் பொருட்களிலும் தவறான உறவுகளிலும் தங்கள் வாழ்வை தொலைத்து நிற்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்களுக்கு நல்ல பாதையினையும் அவர்கள் குடும்பங்கள் மட்டில் அவர்களுக்கு உள்ள பொறுப்பினையும் உணர்த்தி மனமாற்றத்தின் பாதையில் அவர்களை கொண்டு செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித மரியா திரு அவையின் அன்னை என்ற இந்த விழாவிலே எங்களுடைய ஜெபங்கள் தேவைகள் அனைத்தையும் தாய் மரியாள் ஊடாக ஆண்டவரிடத்திலே இப்பொழுது ஒப்பு கொடுப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானீர் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். உள்ளத்தையுமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தையுமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்தை அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணி
இரட்டை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானிற் கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னி மரியாவின் அன்பாலும் நாங்கள் பட்டி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னி மரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்து ஏத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அவரும் வார்த்தையானவரை கலங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியானவரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதல்களையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாய் அன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகிறார். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா என்று அழைக்க ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கின்றார். நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடினுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். உறவை வளர்க்கும் விருந்து, உறவை
இயேசு சிலுவையில் தொங்கும் போது தாம் அன்பு செய்த சீரரிடம் இவரே உம் தாய் என்றார். இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திரு உணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக்கொள்வதாக. இவ்வாறு இத்திரு அவை நற்செய்தி பறைசாற்றலால் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.